வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வரிப்பறை மீன்களை பயன்படுத்தி தான் நம்ம வஞ்சிரம்லாம் பிடிக்க போகிறோம். வரிப்பறை எல்லாம் மேய வச்சாச்சு. 100 இடம் நம்ம வந்து மேய வச்சோம். இப்போ நம்ம அந்த லைனை இறக்கிட்டு போகிறோம் பாருங்கள். 100 முதல் லைனு நம்ம வயல் மவுலஸ் பிடிக்கிறதுக்கு இந்த வரிப்பறை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வஞ்சரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது நண்பர்களே, மவுலஸ் சொல்லுவாங்க. அதுதான் நான் இப்போ சொன்னேன். இது வந்து இங்கிலீஷில் ஜூரல் ஃபிஷ், வரிப்பாறை ஜூரல் ஃபிஷ். நம்ம நண்பரை குத்துறாரு பாருங்க. குத்தி நம்ம குத்தியாச்சு. நம்ம லைனு மேலே போய் பார்ப்போம் என்ன மீன் இருக்குன்னு. நண்பர்களே, ஒரு கட்டாவில் வருது சொல்கிறாரு. அந்த மீனை அந்த கட்டையுள்ள எடுத்து போடுது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அதுதான் எடுக்கிறாங்க. எடுத்து பார்ப்போம் என்ன மீன் இருக்குது, கீழே என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். அவங்க பத்துறாங்க. மீன் வந்து உயிரோட தான் இருக்கு. உள்ள இழுத்துட்டு போகிறோம். என்ன கீழே வந்துச்சு. ஓ, மேலே வரோம் மேலே வரோம். நண்பர்களே, சார் ஆருங்க குளோனை போட்டு மாற்றிக்கிறேங்க மீனை. நண்பர்களே, கிட்ட வந்துச்சு மீன். ரெடியாக இருங்க. அப்படியே ஆளாக வராம்பார், சுற்றி சுற்றி வராம்பார். நம்ம போட்டோன்பா. போட்டாச்சு. அப்படியே மேலே தூக்கிட்டே நம்ம அந்த மீனை வந்து அடித்தாதான் அந்த சித்ததான் நம்ம பல்லு வாயில் படாது. பல்லு பட்டாவே நம்மளுக்கு ப்ளஸ்தான். அதான் இருக்காம்பர். வாயிலவே மாட்டலாம் நண்பர்களே. முழு வாயில மாற்றவே இல்லை, முதுகில் தான் மாட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணினாவே ஓடி இருக்கும் மீன். அது செம்மையாக இருக்குது. ஒரு 6-7 கிலோ வரும். நம்ம வஞ்சர மீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். பல்லு போடுறதாவே நம்ம விஷம் மாதிரி தான் அந்த பொருள். நண்பர்களே, கொஞ்சம் தான் வச்சு லைனை பார்த்து ஆரம்பிச்சிட்டோம். பத்தினே இருக்கும்போது ஒரு மீன் ஒன்று வந்துச்சு. அது செத்து போய் தான் இருக்குது. செத்து போன மீன்லாம் நம்ம பற்றியெல்லாம் அசப்தா நிறுத்து ஓடாது. நம்மள பரவாயில்ல, இது கொஞ்சம் அக்கட்டியாருங்க. பூத்த தீக்கிறீங்க மேலே மீனை. மீன் மேலே வந்துச்சு. கையில் இப்படி தலை பொடி எல்லாம் குணா போட்டு தூக்கு நண்பா, தூக்கு தூக்கு. பெருசாக இருக்குது மீன். இப்படி 8-9 கிலோ வரும். நல்லா பெரிய சைஸ் மீன். ஸ்னிப்பர், கிங் மெக்கரல், வஞ்சரம், தமிழ் வஞ்சரம். இதுக்கு இன்னொரு பேர் இது மௌலசி. கேரளாலாம் சில பல வகை பேர் கொண்ட மீன் இது. உன்னால் முடியும். அவளே 10 நேரம் இன்னொரு மீன் வந்துருக்கு நண்பர்களே. நமக்கு அது செத்து போய்ட்டு தான் இருக்குது. நம்ம வந்து லைன் மேலே ஓடிட்டு இருந்தால் அந்த மீன் இருந்தால் நம்ம வந்து லைனை பற்றிட்டு போடுவோங்க. அதனால் மீன் எதாவது லைனில் வந்துச்சுன்னா அது வந்து இறந்து போயிடும். கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் முடியலன்னா இறந்து போயிடும். இறந்து போய் நான் வருது.
இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தட்டி விழுமா முள் வாயிலேருந்து இது கிட்டானா தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் தூக்குலாம்பா தீக்கிட்டே தீக்காச்சு சேர்ந்தாரு வர் எரிலோன்னு நினைக்கிறான் இந்த பக்கம் கட்டுப்பா எப்படி காட்டு அப்படி சொல்கிறாரு ஓகே டன் நண்பர்கள் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் பார்க்கணுன்னா கடல் மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில்லைக்கான அழைச்சிங்க இப்போ நம்ம போகிற வீடியோவில் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த மீன் எல்லாத்துக்குமே ஐஸில் வச்சாச்சு ஐஸில் வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம எப்பவுமே சப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு வேணும்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வரும்